அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, பரமண்டலங்களில் இருக்கிற ஆதாரமான வேத வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம். அவர் கற்றுக் கொடுத்த தர்மத்தை குறித்து, தனி ஜெபத்தை குறித்து பார்த்தோம். அதை தொடர்ந்து அவர் முக்கியமாக சீஷர்களுக்காகவே கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்வார்கள். ஆலயங்களிலும் பொதுவான இடங்களிலும் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுத்தந்த ஜெபம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த ஜெபத்தை, அதனுடைய ஆழத்தை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த வேத வசனங்களை நாம் கவனமாக கவனிப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏன் உருவாக்கி தந்தார் என்பதையும் அதனுடைய பயனையும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அனுபவிக்கலாம். வேதத்தின்படி ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார். வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். மனிதன் படைக்கப்பட்டான், மனுஷி படைக்கப்பட்டாள். அங்கிருந்து தேவன் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்யாதபடி மீறினபடியால் அவர்கள் அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். அங்கிருந்து தேவனற்ற அல்லது தேவனுடைய தொடர்பற்ற அந்த தேவ ஐக்கியத்தை இழந்தவர்களாக அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம், வேதத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். முதல் 3 அதிகாரத்திலே அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பத்திலே அவர்களுக்கு தேவனுடைய தொடர்பு இழந்தது ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தது. அதை ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொல்லலாம். மனிதன் எந்த இழப்பையும் தன்னுடைய முயற்சியினாலோ தன்னால் முடிந்ததை செய்தோ ஈடுகட்ட முயற்சிக்கலாம். ஆனால் தேவனோடு அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அதை தொடர்ந்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், மனித குலம் முழுவதுமே தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டது, தேவனுடைய தொடர்பை இழந்து விட்டது. இது ஒரு பேரிழப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவது இந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து இழந்து போன இந்த தொடர்பை, மனிதன் இழந்து போன தேவ தொடர்பை, தேவ ஐக்கியத்தை மனிதனுக்குள் ஏற்படுத்துவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே தேவகுமாரனாக பிறந்து அவர் என்ன செய்கிறார்? 3.5 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். அவர் 30வது வயதிலே ஆரம்பித்து 33.5 வருடங்கள் வரைக்கும் அவர் இந்த இடத்துல யூதேயாவிலும் இஸ்ரவேல் பகுதிகளிலும் அவர் ஊழியம் செய்து தன்னுடைய ஊழியத்தின் முக்கியமான பகுதியை சிலுவையிலே நிறைவேற்றுகிறார். அவர் அந்த பகுதியிலே வந்தார் என்பதற்காக, இஸ்ரவேலருக்காக வந்தார் என்ற பொருள் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்தது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய தொடர்பை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டால் தேவனோடு அவன் சமாதானமாகி ஒப்புரவாகி விடுவான். அதன் பிறகு அவர் அவனுடைய தகப்பனாக மாறுகிறார், அவன் அவருடைய பிள்ளையாக மாறிவிடுகிறான். இதை உருவாக்குவதற்காகவும் இதை செயல்படுத்துவதற்காகவும் தான் இயேசு வந்தார். நாம் இதை வேதத்திலே பல பகுதிகளிலே சேர்ந்து அறிந்திருக்கிறோம். ஏன் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கும் முதல் வார்த்தையாக பரமண்டலத்தில் இருக்கிற என்கிற வார்த்தையை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால்,
இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அநேகர் பரலோகம் இருப்பதை நம்புவதில்லை, நரகம் இருப்பதையும் நம்புவதில்லை. வேதம் இந்த 2 பகுதிகளையும் சொல்லுகிறது. நமக்கு தேவன் பரலோகம் ஒன்றை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, பிதாவின் வீடு ஒன்று உண்டு, நான் அங்கே ஒரு வாஸ்துஸ்தலம் இருப்பதனால் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து கடந்து சென்றார். ஆக பரலோகம் என்பது நம் கண்களால் பார்க்க முடியாத ஒன்று, ஆனால் இருக்கிறது. வேதம் சொல்லி தரும்போது சில காரியங்களை காட்சிப்படுத்தும், சில காரியங்களை காட்சிப்படுத்தாது. ஆண்டவர் அவருடைய உபதேசத்தில் காட்டு புறாக்களை காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே காட்டு புஷ்பம் அங்கே இருந்திருக்கும், கவனித்து பாருங்கன்னு சொல்லி அதில் ஒரு சத்தியத்தை சொல்லி தருவார். ஆனால் இங்கே பரலோகம் என்கிற சத்தியத்தை அவர் சொல்லுகிற இடத்துல அவர் வேறு ஒன்றையும் அவர் காண்பிக்கவில்லை. அந்த ஜெபத்தின் ஆரம்பத்திலேயே முதல் வார்த்தையாகவே ஒரு பரலோகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் அதை சீஷர்களுக்கு மட்டும் அவர் கற்றுத்தருகிறார்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு ஏற்பட்டவர்கள் தான் பிதாவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடைய இறுதி நாட்கள் வரை அவர்கள் அங்கேயே அவரோடே கூட இருந்தவர்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும், இயேசு சொல்லிக் கொடுத்த பிதாவை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் அவர்களை பார்த்து அவர் இப்போது என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய ஜெபம் இப்படி இருக்க வேண்டும். ஜெபத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதில் முதல் வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது பரமண்டலங்களில் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். ஏன் இந்த முதல் குறிப்பாக நான் இதை தனியாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், பரம் அல்லது பரமண்டலம், ஹெவன் அப்படிங்கிற வேர்டு அநேகர் நமக்கு காட்சிப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறதுனால, நம்மளால் அதை உணர முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால அநேகர் நம்புவதில்லை. இது மிக ஆபத்தான ஒன்று. அதனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எதை உச்சரிச்சிருங்க? பரமண்டலத்தில்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருங்க. அப்போ தான் காலப்போக்கில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? பரமண்டலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்கு அப்போ தான் வரும். முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, பரமண்டலத்தில் இருக்கிற என்பது நமக்கு ஒரு உணர்வை தருகிறது. என்ன உணர்வை தருகிறது? பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே ஆண்டவர் இருக்கிறார். இந்த இரண்டையும் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு ஜெபத்தை செய்கிற மனிதர்கள் முதல் விசுவாசமாக அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், நான் யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார். அநேக நேரங்களிலே இந்த உணர்வை பெறாமலே நாம் இந்த ஜெபத்தை செய்ய பழகிவிட்டோம். ஏனென்றால் ஆலயங்களிலும் பொதுவான இடங்களிலும் சேர்ந்து ஜெபிக்கும்போது இதை நாம் வேகமாக சொல்லிவிடுகிறோம். சிறு வயதிலே நம்முடைய பெற்றோர் நமக்கு இதை மனனம் பண்ண சொல்லி கொடுத்தபடியினாலே மனனம் செய்து நாம் அதை வேகமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஜெபத்திற்கு அவர் மனனம் செய்வதற்காக மாத்திரம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை, அதனுடைய அர்த்தத்தை நம் நாள்தோறும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 3 குறிப்புகள் ஆண்டவரோடு தொடர்புள்ள ஒரு குறிப்புகளாகவே வரும். கடைசியில் இருக்கக்கூடிய 3 குறிப்புகள் மனிதனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய குறிப்புகளாக வரும். அப்போ ஆண்டவர் மீது ஒரு மனிதன் கவனத்தை திருப்ப வேண்டும். ஜெபம் என்கிறது, அவனுடைய கவனம் என்பது தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். அதுதான் அந்த உணர்வை அவர் கொடுக்கிறார். அந்த ஜெபத்துக்கான முதல் உணர்வை அவர் கொடுக்கறது என்னன்னு சொன்னால், அநேகர் ஜெபத்திற்கு விசுவாசம் வேண்டும்னு சொல்லுவாங்க. உண்மைதான், விசுவாசம் வேண்டும். அடுத்த குறிப்பாக அதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் ஜெபத்திற்கு முதல்ல என்ன உணர்வு வேணும்னா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பரமண்டலங்களில் அவர் இருக்கிறார். அதனால தான் பால் எழுதும்போது பூமியில் நின்றுக்கிட்டே மேலே பார்த்துட்டு அவர் எழுதுறாரு, இங்கே உள்ள குடியிருப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே உள்ள வீடுகளே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதை தான் நம்ம தொடக்க வசனமாக வாசித்தோம். வேதம் நிறைய இடத்துல சொல்லுது, ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை
திரும்பவும் திரும்பவுமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 14:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லி வரும். தேவாதி தேவன் இந்த உலகத்தை படைத்தார். படைத்த ஆண்டவர் அவருடைய செயல்பாடுகளை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க அவருடைய செயல்பாட்டை. கடவுளை எல்லாரும் முழுசாக ஒரே நாளில் உட்காந்து புரிந்து கொள்ள முடியாது. டே பை டே அவரை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள அவரை பற்றி நேசிக்க அவரை பற்றி கொண்டு நடக்க ஆண்டவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒரு உணர்வு. வேதம் சொல்லுகிறது, ஒரு சம்பவத்தில் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 16வது அதிகாரம் 19 31 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஐஸ்வர்யவான், லாசரு. இதில் இந்த ஐஸ்வர்யவான் தேவன் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை தான் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போனார். ஆனால் லாசருவோ தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் அவருடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறபடி வைத்து கொண்டார். இருவரும் மரணம் அடைகிறார்கள். வேதம் அங்கே சொல்லுகிறது, இந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஆனால் ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் கொண்டு போய் விடப்பட்டார். இந்த வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாமின் மடி என்பது பரதேசு, அதாவது முந்தி மரணம் அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைந்த எல்லாரும் அங்கே போய் இருப்பாங்க, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அவங்க இருப்பாங்க. இந்த போதனையை வேதம் நமக்கு முழுமையாக 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம், முழுமையாக நம்ம சொல்லி தருகிறது. அங்கேயே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யவான் இருக்கக்கூடிய இடத்த கீழ் பாதாளம் என்று சொல்லுகிறது, இதை பரதேசு என்று சொல்லுகிறது, அல்லது மேல் பாதாளம் என்று கூட நாம் அதை சொல்லலாம். ஆக வேதம் நமக்கு பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பிறகு அவரை நேசிக்கிற, ரட்சிப்புக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்த ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு பரதேசில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட மனிதர்களையும் சேர்த்து கூட்டி கொண்டு அங்கே பரலோகத்தில் போய் நித்திய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இதுதான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே முழுமையாக சீசர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார். அதை இங்கே எப்படி அவர் சொல்லித்தர்றாருன்னு சொன்னால், நித்திய ஜீவனை பற்றி பல வசனங்கள் இருக்குது, அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பல வசனங்கள் இருக்குது. ஆனால் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். நாம் இங்கிருந்து கூப்பிடும்போது அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லி நாம் கூப்பிடுகிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் கூப்பிடும்போது பரலோகம் ஒன்று இருக்கிறது என்று உணர்கிறோம், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் உணர்கிறோம். அநேக நேரங்களிலே இந்த உணர்வு இல்லாமல் நாம் வேகமாக சொல்லுகிறோம் இந்த ஜெபத்தை. சற்று நிதானமாக இந்த உணர்வை நாம் உள்வாங்கி கொண்டு, நான் எப்போதும் இனிமேல் இந்த ஜெபத்தை சொல்லுவேன்னு சொன்னால், நான் இந்த பரலோகம் இருக்கிறது என்பதையும், தேவன் அங்கே இருக்கிறார், அவர் என்னை கவனிக்கிறார் என்பதையும், அவர் என்னை பார்க்கிறார் என்பதையும் நம்பிக்கையோடு, நான் விசுவாசத்தோடு அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கலாம். 2வது குறிப்பு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது, கால் இன் ஃபெய்த், விசுவாசத்துடன் அவரை அழைப்பது. இந்த பரமண்டலத்தில் அப்படிங்கிற அந்த முதல் சொற்றொடரை பார்த்தோம். அங்கே இருக்கிற 2வது சொற்றொடர் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் இருக்கிறவராக நாம் உணர வேண்டும். அநேகர் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்வதில்லை. இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆண்டவர் இந்த வார்த்தையை வைத்ததனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த உணர்வு நமக்கு இல்லாததுனால தான் அநேக நேரங்களிலே பாவம் செய்வதற்கு துணிந்து விடுகிறோம். கடவுள் காண்கிறார் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அநீதி செய்வதற்கு, மற்ற மனிதர்களுக்கு தீமை செய்வதற்கு இப்படிப்பட்ட துணிச்சல் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் தேவன் என்னை காண்கிறார், அவர் இருக்கிறார், அப்புறம் அங்கிருந்து என்னை காண்கிறார், இந்த உணர்வு இந்த முதல் வார்த்தையிலேயே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நமக்கு சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் இந்த ஜெபத்தை சொல்லும்போது ஒரு விசுவாசத்தோடு அவரை அழைக்கணும். என்ன விசுவாசம்? நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய பிதா. இது ஒரு புது உறவு, மனிதன் இழந்து போன ஒரு உறவு.
இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த உறவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவங்க தான் இந்த ஜெபத்தை எப்படி சொல்லலாம்னா தைரியமாக சொல்லலாம், ஒரு உரிமையோடு சொல்லலாம், உணர்வோடு சொல்லலாம். மற்றவங்களும் சொன்னால் தப்பு கிடையாது, எல்லாரும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லும் போதாவது அதை நாம் உணர்ந்து விட மாட்டோமா என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாகி இந்த ஜெபத்தை உரிமையோடு சொல்லணும்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அநேக நேரங்களில் அந்த உரிமை அற்றவர்களாக நாம் சொல்லுகிறோம். அதுதான் உண்மை. உண்மையிலே நாம் சொல்லுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது என்ன உணர்வு இல்லாமலும் என்ன நம்பிக்கை இல்லாமலும் சொல்லிவிடுகிறோம் என்று சொன்னால், அவர் என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார், அவர் பரலோகத்திலிருந்து என்னை அறிகிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 139 முழுக்க வாசித்து பார்ப்போம்னு சொன்னோம்னா முதல் வசனமே இப்படி ஆரம்பிக்கிறது, தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று ஆரம்பிக்குது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நம்ம ஒருவேளை அப்படி விசுவாசிக்க முடியலன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ படைப்பை கொஞ்சம் திரும்பி பாரு, நான் படைச்ச ஒவ்வொன்றையும் யோசித்து பாரு, உன்னுடைய சரீரத்தை பாரு, உன்னுடைய சரீரம் படைக்கப்பட்டதை பாரு, அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாரு, இது எல்லாத்தையும் உருவாக்கி தந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா தன்மைகளையும் பார்த்தோன்னு சொன்னாலே எவ்வளோ அழகும் ஒழுங்குமாக அது படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய சான்று அவர் இருக்கிறார் என்பதற்கு. நீங்கள் சங்கீதம் 19 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பார். அப்படியே அவர் அந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்லுவார்? இரவுக்கு இரவு, பகலுக்கு பகல், அது சத்தம் இல்லாமல் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கிடக்கிறதே, இதை உருவாக்கி தந்தவர் யார் தெரியுமா? தேவன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. சூரியன் தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது, அதே சங்கீதத்தில் வாசிக்கலாம். ஆண்டவர் படைத்த எல்லாமே ஏங்கி கொண்டிருக்கிறது, அவர் சொன்னபடி ஏங்கிக்கிட்டு இருக்கு. எதையும் யாருமே நிறுத்த முடியாது. ஆண்டவர் ஒரு பர்பஸோடு அதை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகில் வாழ்கிற ஒரு பகுதியினருக்கு இரவு, அதே இது மற்ற பகுதியில் வாழ்கிறவர்களுக்கு பகல். அப்படியே மாறி மாறி சுற்றி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். இதெல்லாம் தானா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இவ்வளோத்தையும் படைச்சாரு, உன்னையும் என்னையும் கூட படைச்சது அவர் தான். இதை அது சொல்லுது. இருக்கிற அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் ஏனோ தானோ என்று உச்சரிக்க வேண்டாம். இருக்கிறவராக அடிக்கடி யோசித்து பார்ப்போம். அவர் நம்மை படைத்தவர் என்பதை அடிக்கடி யோசித்து பார்ப்போம். நாம் இந்த உலகத்தில் காண்கிறோமே எல்லாவற்றையும், இன்றைக்கு மனிதன் அடக்கி ஆள முடியாதது எதுன்னு சொன்னால், இயற்கையின் சீற்றத்தை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம நிர்வகிக்க ஆண்டவர் கையில் கொடுத்தாரு, நீ இதெல்லாம் ஆண்டுகோள், இதெல்லாம் பயன்படுத்திக்க, இது உனக்காகத்தான் நான் படைச்சேன்னு சொல்லி அது வரைக்கும் தான் நம்ம செய்யலாம். அது கூட அந்த வசனம் அப்படியே நிறைவேறுது. நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம், ஆண்டு கொள்ளலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. இயற்கையின் சீற்றத்தையோ இயற்கையினுடைய காரியங்களையோ நாம் தேவையில்லாமல் உள்ளே போய் தலையிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போவதை சற்று வெட்கத்தோடு நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த ஜெபத்தை சொல்லும்போது, நம்ம ஆரம்பிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசம் இன்னும் குறைவாக இருக்குது, நீர் இருக்கிறீர் என்பதே நான் நம்ப மாட்டேங்கிறேன், நீர் தான் என்னை படைச்சீர் என்பதை நான் நம்ப மாட்டேங்கிறேன், இந்த உலகத்தில் நீர் படைச்சதெல்லாம் நான் பார்க்குறேன், ஆனால் படைத்த தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேங்கிறேன். அப்படிங்கிற உணர்வை நாம் எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இறுதியாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 11:4 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் என்பது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. மூன்றாவது குறிப்பாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது, பேராளுகை செய்யும் தேவன். அவர் யாருன்னு சொன்னால், வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம். பரமண்டலங்களில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் இந்த உலகத்தை படைத்தவராக அவர் இருக்கிறார், நம்மை உருவாக்கியவராக இருக்கிறார், அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார், இப்படியெல்லாம் பார்த்தோம்.
இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. சிங்காசனம் என்பது ஒரு ஆளுகையை குறிக்கிறது. அதுவும் கடவுளுடைய ஆளுகை என்பது மனித ஆளுகைக்கு மேற்பட்டது. அதை பேராளுகைன்னு சொல்லலாம், இறையாண்மைன்னு சொல்லலாம், சாவனிட்டி அப்படின்னு சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு சொல்லி தருவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பரலோகத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் சும்மா இருக்கிறேங்கிறதுக்காக அப்படி அவர் சொன்னதா தப்பாக எடுத்துக்கிறோம். அவர் இருக்கிறார் என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், செயல்படுகிற தேவனாக, சர்வ வல்லமையும் பொருந்திய தேவனாக அவர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். அநேகர் நாம் என்ன யோசித்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வேற எந்த செயல்பாடும் கிடையாது, அவர் அங்கேயே சும்மா இருக்கிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எல்லா செயல்பாட்டுகளையும் நிர்வகிக்கிறவர், எல்லா செயல்பாடுகளையும் உருவாக்கி அதன்படி எல்லாரையும் நடத்துகிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான். அதை கடைசி குறிப்பாக நான் சொல்லி முடிக்கிறேன். மோசேக்கு கற்றுத்தரும்போது இருக்கிறவராய் இருக்கிற தேவன் என்று சொல்லி அவர் கற்றுத்தருகிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். நீங்கள் யாத்திரையாகும் 3:13-14 வாசித்து பாருங்க. நான் மோசே சொல்கிறாரு, நான் உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அனாதி தேவன். நீங்கள் உபாகமம் 33 வாசிக்கலாம். அவர் யாராலும் உருவாக்கப்படலை. கடவுள் என்பவர் யாராலும் உருவாக்கப்படவில்லை. அவர் அனாதி தேவன், அவர் சுயம்பு, அவரே உருவாகி அவர் இருந்தவர். அந்த தேவன் இருக்கிறவராய் கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. இந்த முதல் வரி நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? அவர் பரலோகத்தில் இருக்கிறார், படைப்பாளியாய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக எந்த வார்த்தையும் மாற்ற முடியாது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த முதல் வார்த்தையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது எல்லாத்தையும் வேதத்தில் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். ஆண்டவரே ஒவ்வொரு முறை இந்த ஜெபத்தை உச்சரித்து சொல்லும் போதும் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை படைத்தவர், அவர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பேராளுகை செய்கிற தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை இந்த ஜெபத்தின் மூலமாக எப்போதும் நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும். எப்போதும் இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறவர்களாக மாற்றும். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.